Good morning, praise God, welcome to this video. Uh, சிறு வயதுலேருந்து நான் நிறைய படிப்பேன். அதாவது ஒரு ஐடியா களஞ்சியம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய ஐடியாஸ் என்கிட்ட இருந்தது இருக்குது. நிறைய பேர் மற்றவங்க நம்ம பார்க்கும்போது ப்ரொஃபஷ்னல்ஸாக இருப்பாங்க, இல்லை டீச்சர்ஸாக இருப்பாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து பிரச்சனைகள் வருது, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால முன் செல்ல முடியாமல், ஏதோ ஒரு ஐடியா கிடைக்காம அவங்க வந்து முக்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏதோ ஒன்று கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். செய்திகளில் பார்த்திங்கன்னா முக்கிய செய்திகள் அப்படின்ட்டு போடும்போதெல்லாம் எனக்கு சிரிப்பாக தான் வரும். அதாவது நம்ம ஜனங்கள் வந்து முன்னேற முடியாமல் முக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குன்ற மாரி அந்த வார்த்தை நான் அப்படி நினைப்பேன். ஸோ அது போல் நான் என்ன பிரச்சனை வந்தாலுமே வந்து மற்றவங்களுடைய பிஹேவியர்ஸ் வந்து என்னை பாதிக்க நான் விட மாட்டேன். அதான் என்னுடைய சந்தோஷமான நிலைமைகள் அல்லது வெற்றியான நிலைமைகளுக்கு அது காரணம். அது நான் வளர்ந்த விதம்னு இருக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருமே டீச்சர்ஸ் தான். தாத்தாவனுடைய வளர்ப்பு, ப்ரேயர் அதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம். அதான் மற்றவங்களுடைய தவறுகள், மற்றவங்க தப்பாக பண்ணுறாங்கன்றது வந்து நம்மளை பாதிக்க நம்ம விடக்கூடாது. நம்ம கடவுளுக்கு பொதுவாக நம்ம கரெக்டாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய எய்ம். அதில் நிறைய ஐடியாஸ் எனக்கு இருக்கு அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஸோ அதான் எங்கள் வீட்டில் எல்லாருமே டீச்சர்ஸ் தான். அதில் ஒருத்தர் வந்து ஊழியக்காரங்க கூட. ஸோ அவர் வந்து நான் எப்போ அவர்கிட்ட போனாலும் எதானா ஒரு கதையோ இல்லை ஏதோ ஒரு நல்ல கருத்தோ அவர் என்கிட்ட சொல்கிறதோ, இல்லை நல்ல புஸ்தகங்கள், கோட்டபிள் கோட்ஸ் அந்த மாதிரி எனக்கு படிக்கிறதுக்கு கொடுக்கறதோ வழக்கம். அதில் ஒரு இதை வந்து நான் அதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒன்று வந்து என்ன சொன்னாங்கன்னா, குயில் காகம் அப்படி சொல்லிட்டு, குயில் வந்து காகத்தினுடைய கூட்டில் போயிட்டு தன்னுடைய முட்டைகளில் இட்டுடுமா. அதுக்கு அந்த அளவுக்கு தான் ஞானம். எப்படியோ அதுலேருந்து தான் குயில் வந்து குஞ்சு பொறிச்சு வெளியே வருது அப்படின்ட்டு. குயில் வந்து கருப்பாக வேற இருக்கும். அதுக்கு எந்த சாமர்த்தியங்களும் இல்லை, எந்த டேலண்ட்ஸும் அதுக்கு இல்லையாம் முதல்ல. அப்புறம் கர்த்தர் வந்து அதான் எல்லா பேர்ட்ஸ்க்கும் அதுக்குரிய கிஃப்ட்ஸை கொடுக்கும்போது குயிலுக்கு மட்டும் வந்து ஒரு தங்க பெயிண்ட் கடைசியில் கொஞ்சோண்டு இருந்ததான், அதை மட்டும் அதனுடைய தொண்டையில் வச்சு விட்டுட்டாராம். அதுலேருந்து அது இனிமையாக பாடக்கூடிய ஒரு வரத்தை அது வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அதுமாரி சொல்லித்தரேன். நிறைய கதைகள் இதுமாரியே எனக்கு தெரியும். அதுபோல் இப்போ இந்த இனிமையான கதையில் பார்த்தீங்கன்னா வந்து குயிலில் வந்து கருப்பாக இருந்தால் கூட கர்த்தருடைய கரத்தில் அது ஒரு சிறு தங்க இதை வந்து அது தொண்டையில் அது வாங்கிட்டதுனால அழகாக பாடக்கூடிய இது இருக்கு அப்படி சொல்லிட்டு. அதுமாதிரி நிறைய வரங்கள் எனக்கும் இருந்தது. சில இது நான் இழந்தும் போயிட்டேன். நல்லா பாடக்கூடிய வரங்கள் சிறு வயதில் இருந்தது. எப்படியோ நான் அந்த காலப்போக்கில் என்னால் பாட முடியாமல் ஆயிடுச்சு. இருந்தால் கூட கர்த்தர் இந்த மாதிரி எனக்கு ஐடியா களஞ்சியம் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய ஐடியாஸ் இதுமாரி நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக சர்ச்லேயும் வீட்லேயும் நான் வந்து இதுமாரி வீடியோஸ் மூலமாகவோ ஏதோ மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் வந்து நல்ல ஐடியா வந்து நான் கொடுக்கவும் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கார். அதை நான் இதில் சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன்.